எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபியனாக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா, அதுக்கப்புறம் ஆகேஷ் அண்ணா. அண்ணா தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அபியனா கிட்டே இவன் என்னோடய வீடியோஸ்லாம் அண்ணா கிட்ட தான் ஃபஸ்ட்டு அவர் தான் காமிச்சார். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கப்புறம் சசிகுமார் அங்கிள். அங்கிள் நீங்கள் தான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே, ரொம்ப பாசமாக இருந்தீங்க என் கூட. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி அங்கிள். அப்புறம் சிம்ரன் மேம், உங்கள் கூட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம். அதுக்கு நன்றி மேம். ஷான் ரோடன் அங்கிள், உங்கள் மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டு நான் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அதுக்கப்புறம் அவ்வளோதாண்ணா. நன்றிண்ணா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ கேட்குதாண்ணா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் நம்ம நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்ஸ் டு நேச்சர். இந்த படம் பண்ணும் பொழுது அந்த பிளெஸ்ஸிங் இருந்துகிட்டே இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எங்கள் படத்தில் அசோசியேஷன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி. அண்டு இந்த படத்தை அவ்வளோ அழகாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி. லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் என்னோடய சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. என்னோடய இந்த 8 வருஷ பயணத்தில் இந்த சக்ஸஸ் வந்து ஐ ரியலி ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஐ ஷுட் டெல் அபி. ஏன்னா நான் ஆடிஷன் 2-3 இதில் வரப்போ அபி தான் ஃபஸ்ட் என்னை பார்த்து ஓகே பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபி. பிகாஸ் எத்தனையோ ஓட்டங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்காகவும் ஒரு ரைட்டப் எழுதி அது ஃபுல்லாக எனக்கும் ஒரு கேரக்டராக அது மக்கள் மனசில் போய் நிற்கிற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எங்கே போனாலும் சிரிப்பழகி பல்லழகின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப அது ஐ ஃபீல் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ திங்க் இது என்றைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் 2-3 இடங்கள் நான் நடித்த படங்கள் சக்ஸஸ் ஆகும் பொழுதும் இந்த இடத்துல இருந்து அதை என்ஜாய் பண்ணதில்லை. ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் என்ஜாயிங் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். இது ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்து நிச்சயமாக என்னோடய பொட்டென்ஷியல் கொடுத்து போவேன்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே இருக்கிற நிறைய ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து நிறைய என்கரேஜ் பண்ணிங்க. அண்ட் இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணப்போ ஐம் சாரி, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யுவராஜ் அண்ட் மகேஷ் அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பிகாஸ் ஒருத்தர் அக்செப்ட் அவங்க பார்த்துட்டு இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய காஸ்ட்டுக்கு நடுவில் மேபி இன்னும் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக அப்படி போயிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் ஆஸ் அ ப்ரொடியூசர். பட் இல்லை, அவர் இவள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணி அது அந்த ரோல் எனக்கு கிடைக்கிறப்ப ஐம் ஸ்டில் மோர் ஹாப்பி. அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம். பிகாஸ் கொஞ்சம் பயமாக இருந்தது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட நடிக்கிறப்போ. தே ரியலி டுக் கேர் ஆஃப் வெல். சம்டைம்ஸ் பதட்டப்படும் போது கூட அவங்க ரொம்ப கூலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் சிம்ரன் மேம் இஸ் த கூலஸ்ட் பர்சன் ஐ வுட் எவர் சே. எனக்கு இன்னொரு வாட்டி இவங்கள மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஐ திங்க் இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோம் தெரியாது. திஸ் சக்ஸஸ் அட் ப்ரெசன்ட் இட்ஸ் ட்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும். சாரி, என்னோடய த்ரோட் கொஞ்சம் பேடாக இருக்குது. சும்மாவே பேச மாட்டேன். இப்போ வேறு பேச சொல்லியிருக்காங்க. ஓகே. கேட்குதா? ஐயோ. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அபி, தேங்க்யூ சசி சார், தேங்க்யூ சிம்ரன் மேம், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். தேங்க்யூ மட்டும்தான். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ. அவ்வளோதான். பாய். எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. பட் நான் சொன்னேன் கதை கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி. அண்ட் நான் அப்போவே சொன்னேன் தட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட். கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய்
மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்டு நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் அபி. காட் பிளெஸ் யூ அபி. அண்டு முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய ஃபேமிலி. நான் வந்து 30 இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். And Sasikumar sir, very very humble, ரொம்ப kind person, superb director and excellent actor, very helpful person. Dialogue இப்படி பேசணும், தமிழ் இப்படி வரணும், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேறு. ஸோ அபிக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார்கிட்ட இருந்து. ஐ விஷ் him all the best sir. Thank you so much. Sean, you are the soul of the tourist family, நம்ம family. And thank you so much, $1 million. Thank you so much, Think Music Santosh. Thank you so much. Nava, I love you. Thank you. MS Bhaskar sir, Soundarya, Buck sir, Yogi, Kamlesh, Mithun. எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்டு நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு. சூப்பர் ஹிட் சாங். அண்டு நிறைய பேசணும் தோணுது, பட் தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அந்த வெற்றி விழான்றதை விட உங்களுக்கு எல்லாருக்கும், மக்களுக்கும், பிரசன்ட் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவாக தான் அதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க, என்னோடய பத்திரிக்கை நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது, அதே சம்பளம் தான், அதை உறுதியளிக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும். சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் ஏற்றும் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை. இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அதுதான் ஒன்று. இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிது, பெரிய வெற்றி. இது என்னோடய வெற்றியாக நான் நினைக்கல. இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சிட்டான், ஒரு $1 million ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள், தோல்வியடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நம்பிக்கை தான் கொடுத்துருக்கு. நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம். பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன மீனாட்சிண்ணே சொல்லுங்கள். ₹2 வருமா, ₹2.25 வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இதுக்கு போய் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கள். எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னால் தான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் சார் இந்த 2.5 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2.5 அப்படின்னா என்னோடய மொத்த படம் ஒரு படம் வந்து 2.5 தான் கலெக்ட் ஆகிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2.5க்கும் ஓடி இருக்குது, இப்போ பல கோடிக்கு ஓடி இருக்குது. இதோட இது உங்களுக்கு தெரியும். இது பெரிய ஹையஸ்ட், என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டிப்புலி தான். சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான். அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ
ஒரு நம்பிக்கையை கொடுக்குற. நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இனி வரும் நம்மளுக்கு நம்பிக்கை என்றைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு 5 பேருக்கு இது நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுமையும் இதுதான். ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இது எவ்வளோ போகும்ட்டு. சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் படம் பார்க்குறேன். எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு தான். அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபேமிலியாக வர்றாங்க, ஏன்னா இவ்வளோ வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம், ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படம் கொடுத்துருக்காதா நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும், கூட்டங்களாக நிற்கும். நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் தாய்மார்களின் பேராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வருவாங்க. 5 பேர் வர மாட்டாங்க, ஒரு குடும்பமே வரும். ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுன்னா வரும், ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும். ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர், நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான், டைரக்டருக்கு தான் போய் சேரும். ஒவ்வொரு விஷயம் அவனை பார்த்து தான் சொல்லுவேன், இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. அந்த கையை வச்சுன்னு சொல்லுவேன். நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான், இன்னொரு தடவை பொண்ணு அதை நல்லா பண்ணிடுறேன், இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லோரும் அந்த சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலை தான் நான் பிடிச்சேன். ஸோ அபி, தேங்க்யூ. இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அதை நிரூபிச்சுட்ட. நீ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்க. இனி உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு 2வது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக. அதையும் முதல் படமாக நினேன். முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு. நம்ம புதுசாக போகணுன்னு அது பண்ண முடியாது. ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம், இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் வரும், பெரிய காசு வரும். ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு, அதுதான் ஒன்று. கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. ஏன்னா இன்னும் எல்லா கண்களும் உன் மேலே தான் வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து உனக்கு ரொம்ப இதுக்கு பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு. உன் அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் மாவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம். அது நீ ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சிம்ரன் மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம். சிம்ரன் வல்லையான்னு அடுத்த நான் வெற்றி விழாவில் கூட்டு வரேன்னு சொன்னேன். அதே படம் வெற்றியும் அடைஞ்சது. உங்களை கூட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நீங்களாக தான் வந்துட்டீங்க, கூட்டு வந்துட்டோம்னா அதை கூட்டு வர போகிறாங்க. நீங்களாக வந்துட்டீங்க, அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நம்ம இப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவதானான்னு தேட்டரில் பார்த்துருப்போம். துள்ளாத மனம் துள்ளில் அவங்கள அப்படி ரசித்து பார்த்துருப்போம். அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ், அவங்கள அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துருக்கோம். வாலியாக இருக்கட்டும் சரி, பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபார்மரான ஒருத்தவங்க. அவங்கள நாங்கள் நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவங்கள மரியாதை, அவங்களோட உழைப்புக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல் பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உண்மையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ மேடம். அதுதான் அப்படி. ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே, யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது
எல்லாமே. தேங்க்யூ மேடம், உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் கமலேஷ், நான் அப்பயே சொன்னேன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர். ரொம்ப சின்ன பையன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகாக சின்ன பையனாக இருந்தாலும் அவன், நான் அப்பயே சொன்னேன், அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி படம் உனக்கு இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில, சூப்பராக பண்ணிட்டீங்க. அப்புறம் யோகலட்சுமி, சௌந்தர்யா, இவங்கெல்லாம் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஜாமா வரல, அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கர் சார், குமரவேல் சார், எல்லாருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டரும் இருந்தது. எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கிறீங்க, இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விட்றீங்க, இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க. முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன், அதனால் அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன். நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேனான்னு தெரில. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான். அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடச்சிது. அது இவங்கெல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது வந்தது சந்தோஷ், திங்க் மியூசிக் சந்தோஷம், சரவணம், இரா சரவணம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவருக்கு சந்தோஷத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க. எங்களோட சுப்பிரமணியபுரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ். அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் என்னோடய காஸ்டியூம் நல்லா பண்ணமா, அந்த தர்மதாஸ் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு. என்னடா கட்டம் பட்டது, என்னடா கிரே கலராக கொடுக்குறாங்க நாங்கள். அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னாப்புல, சார் கிரே நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோன்னே வேறு மாறுவீங்கன்னு சொன்னீங்க. அந்த போஸ்டரே அந்த காஸ்டியூமே உங்களுக்கு ரொம்ப அதான் அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த படம் வந்து உலகத் தமிழர்கள் மட்டும் இல்லை, உலக லெவலில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக உலகத்தில் எல்லா பேரும் அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க. அந்த ஈழத்தமிழ் பேசின விஷயத்த அண்ணா அப்படின்னு அவ்வளோ இது பண்ணுறாங்க. நீங்கள் எப்போனா எங்கள் ஊருக்கு வருவீங்க எல்லான்னு கேட்டுட்ருக்காங்க. அபி, இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று கிடச்சிருக்கு. இனி உங்களை அப்படி கொண்டாடுவாங்க வெளிநாடு போனால். நம்ம ஊரில் நம்ம மக்கள் எப்போதும் கொண்டாடுவாங்க, ஆனால் வெளிநாட்டில் அவங்க இன்னும் உன்னையும் எல்லாரும் இந்த டீமில் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் அவ்வளோ ரசித்து கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு, ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்குன்றாங்க, பல தேட்டர்களில் போயிட்டுருக்குன்றாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். ஷான், நாங்கள் 2 பேரும் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ப்ரமோஷனில் தான் ரொம்ப பழக்கம் அடைஞ்சது. அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர், கவிஞர், மறக்கவே முடியாது மோகன்ராஜ், முதல் படத்தில் இது பண்ணுறது இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணது மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விஜய், அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன், இதில் வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப சொல்கிறது ப்ரொமோஷன் தான். அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி. ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியாக அவங்க செலவழிச்சாங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை வந்து எடுக்கிறது பெருசு இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவ்வளோ அழகாக சேர்த்தாங்க. விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமாக இருந்து அதை கொண்டு போனாங்க. ஹரீஷன் இருக்கார், அவர் வந்து எல்லாத்தையும் எங்களை சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சி அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பட்ஜெட்டாக இந்த படம் எடுக்கலை, அவங்க 2 படம் எடுத்திருக்காங்க. 2 படத்தோட இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான். நானே சொல்லுவேன், வேணாம் இவ்வளோ போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட சண்டைலாம் போட்டிருக்கேன், வேணாம் என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க, இவ்வளோ போகாதீங்க அப்படின்வேன். அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க, இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க, இது போகுமா என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். அதை விட இல்லை சார் நான் நம்பிதான் சார். நானே சொல்லுவேன், ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்லுவேன், பட்ஜெட் ஏறிடுச்சுன்னா அவங்களோட நான் சண்டை போடுவேன். இதோட 25ஆந்தேதி ஏன் போடுறீங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும், வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலை. இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை, இது தமிழ் சினிமாவின் வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். குடும்ப படங்கள் நிறையா வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்னும் மாறும், நிறையா படங்கள், நிறையா ஜானர் படம் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்து அப்படியே நன்றி. தேங்க்யூ.